வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய ஒரு காவேரியைப் போல அத்தியாயம் 38. கல்யாணி என்று ஆரம்பித்த பெயர் வரிசையில் நெஞ்சு பதற ஊன்றி பார்த்தாள். திருமதி எஸ்.ஆர். கல்யாணி என்ற பெயரை வாசித்ததும் முன்னும் பின்னும் பார்த்தாள். சில கல்யாணிகள் நடுவே ஒரே ஒரு பெயர் முன்தான் எஸ்.ஆர். என்று காணப்பட்டதும் அவளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி. பகவானே, இந்த அம்மா நம் ஊரில் வசித்த மிஸ்ஸஸ் எஸ்.ஆர். என்பவங்களாக இருக்கணும் பிரார்த்தித்து கொண்டு எழுந்தாள். பல ஆண்டுகளுக்கு முன் சேலத்தை சேர்ந்த ரகுநாதன் என்பவர் தமது மனைவியுடன் டர்பனில் இருந்த ஒரு தனியார் பள்ளியின் அழைப்புக்கிணங்கி கணக்கு ஆசிரியர் பதவி ஏற்க புறப்பட்டிருந்தார். மனைவி கல்யாணியும் கணக்கு ஆசிரியை. இருவரும் இரு பள்ளிகளில் தனித்தனியே ஆசிரியர் பதவியேற்று அங்கிருந்த தமிழர் மற்ற இந்தியர் சமுதாயத்தில் ஒன்றுபட்டு பல சமூக சேவைகளிலும் கலந்து கொண்டு அந்த நாட்டு மக்களுடன் நெருங்கி உறவாடியதின் பயன் சேலம் ரகுராமனை இந்திய சமுதாயம் மிஸ்டர் எஸ்.ஆர். என்று செல்லமாக அழைத்தது. கணவனும் மனைவியும் வேலையை நின்று ஓய்வு பெற்ற பின்னும் தொடர்ந்து அங்கேயே வசித்து கொண்டிருந்தனர். 3 ஆண்டிற்கு முன்னர் தான் திரு எஸ்.ஆர். மாரடைப்பில் மரணமடைந்து போனார். அதற்கு பின் சில மாதங்களில் அங்கிருந்து அவர் மனைவி புறப்பட்டு வந்து தாய் நாட்டில் குடியேறிவிட்டாள். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து போன தமிழர்கள் அந்த அம்மாள் சென்னையில் தனியே வசிப்பதாக சொன்னார்கள். தொலைபேசி புத்தகத்தில் அவள் கண்டுபிடித்த அந்த எண் உண்மையில் அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த திருமதி எஸ்.ஆர். கல்யாணியாக இருந்துவிட்டால் அந்த மாலும் மறைந்து போன சௌந்தரி அண்ணியும் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் என்ற பரிவில் ரொம்பவும் நெருங்கி பழகினவர்களாச்சே. குழந்தைகள் இல்லாத குறையாலேயே எப்பொழுது அவர்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு பெரிய சாக்லேட் பெட்டியை காவேரிக்கு பரிசாக எடுத்து வந்து கண்ணங்கனிய முத்தமிட்டு தந்துவிட்டு போவார்களே. அந்த மாலின் தொலைபேசியாக அந்த எண் இருந்துவிட்டால் வைத்தியநாதேஸ்வரா. மனதில் பலவும் எண்ணியபடி அவள் ரிசப்ஷனை அணுகினாள். டெலிஃபோனில் ஒருத்தரை அவசரமாக கூப்பிடணும், உதவ முடியுமா? மேஜிக்கு பின்னால் இருந்த பெண்ணிடம் பணிவாக கேட்டாள். ஒரு தடவை தொலைபேசியை உபயோகிக்க ₹1 கட்டணம். 3 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது. ஹோட்டல் அறையிலிருந்தும் வெளியிலிருந்தும் பலர் கூப்பிடுவாங்க. அதனால் உங்கள் பேச்சு சுருக்கமாக முடிச்சிக்கிறதா இருந்தால் உபயோகிக்கலாம் என்றாள். தேங்க்யூ என்றபடி தொலைபேசி கருவியை தன் அருகே சிறிது நகர்த்தி கொண்டு உள்ளங்கையில் எழுதி வைத்து கொண்டிருந்த அந்த எண்களை ஆவலுடன் பார்த்து அவசரமாக சுழற்றினாள். ஹலோ என்று மறுபுறத்தில் இருந்த குரலை கேட்டதுமே அவள் உடல் சிலிர்த்து போனது. ஆண்டுகள் சில ஆன போதிலும் கல்யாணி அம்மாளின் கனிவு நிறைந்த இனிய குரலை அவளால் மறக்க முடியாதே. நெஞ்சு படபடவென்று துடித்தது. அவள் இத்தனை கஷ்டங்களுக்கிடையேயும் அனாதியாகிவிடவில்லை. கல்யாணி அம்மாளை கண்டுபிடித்து விட்டாள். கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது என்பதின் அறிகுறி அது. மகிழ்ச்சி கட்டுக்கொள்ளவில்லை. வார்த்தைகள் தடுமாறின. உணர்ச்சி கொந்தளிப்பில் உடல் முழுவதும் ஆடியது. ஹலோ மிஸ்ஸஸ் எஸ்.ஆர். நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நான் காவேரி பேசுகிறேன். சௌந்தரி அம்மாளின் நாத்தி காவேரி. ஞாபகம் இருக்கா? படபடவென்று புரிந்தாள். அட, நம்ம காவேரி, இங்கே எப்போ வந்த? எங்கே தங்கியிருக்க? முதல்ல நீ என்னை தானே வந்து பார்த்திருக்கணும். மறுபுறத்தில் உரிமையும் அன்புமாக குழைந்த வார்த்தைகள் அவளது நெஞ்சை தொட்டன. உங்களைத்தான் வந்து பார்த்திருக்கணும். தப்பு செய்துட்டேன். அவசரமாக உங்கள் உதவி இப்போ தேவை. அவள் குரல் உடைந்தது. எங்கிருந்து பேசுகிற சொல்லு. நான் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு ஹோட்டலிலிருந்து பேசுகிறேன். வாசலில் டாக்ஸிகளும் ஆட்டோக்களும் நிறைய நிற்கிறது. உங்கள் விலாசத்தை சுருக்கமாக சொன்னால், நம்பர் 9 சண்முகம் காலனி, சிங்காரம் தெரு, சாந்தோம். கடற்கரையோரமாக சாந்தோம் மாதா கோயில் தாண்டி நேரே அடையார் போகிற வழியிலே ஒரு வெற்றிலைப்பாக்கு கடைக்கு பக்கத்தில் வலது பக்கம் உருவாகி இருக்கிற சில கட்டடங்களை பார்ப்பேன். அதுதான் சண்முகம் காலனி. அதில் 9ஆம் எண் வீடு. முதலிலே எடுத்த எடுப்பிலேயே பளிச்சுன்னு தெரியும். சமீபத்தில் தான் வீட்டுக்கு வர்ணம் பூசி முடித்தேன். அதனால் ரொம்ப புதுசாக கண்களில் படும். சுலபமாக கண்டுபிடிச்சிடுவேன். என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க?
எரிச்சலுடன் கேட்டால் ரிசப்ஷனிஸ்ட். ஒரு நிமிஷம் என்று கையை அமர்த்திய காவேரி மறுபக்கத்திலிருந்து கல்யாணி கொடுத்த தகவலை ஒரு தாளில் அவசரமாக எழுதி கைப்பையில் போட்டுக்கொண்டு, ஓகே ஆண்டி, உங்களை 1/2 மணி நேரத்தில் சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தாள். முகத்தை கைக்குட்டையால் அழுத்தி துடைத்து கொண்டாள். அப்பாடா என்று மனதில் ஒரு ஆறுதல். பையிலிருந்து ₹1 தாளை மேஜை மேல் ரிசப்ஷன் பெண் முன் வைத்தாள். தேங்க்யூ என்று கூறிவிட்டு அவள் வெளியே நகர்ந்த போது ரிசப்ஷனிஸ்ட் முகம் சுருங்கி போனாள். ஹோட்டலில் தங்க போகிறாப்புல எல்லாம் விசாரிச்சா? டெலிஃபோன் அடிக்க வாய்ந்த கதை விளடி என்று தனக்குள்ளே ஆத்திரத்துடன் அவள் முணுமுணுத்தது காவேரிக்கு கேட்டிருக்க நியாயமில்லை. அவள் வெளியே நின்றதொரு ஆட்டோவை சாந்தோமுக்கு அழைத்து செல்ல பேசி முடித்து ஏறி உட்கார்ந்து கொண்டாள். சங்கிலி தொடராக நீண்டு கொண்டு போன அவளது கஷ்டங்களுக்கு இப்போது ஒரு முடிவு கட்டாயம் ஏற்படும் என்ற நினைவில் மனம் லேசாகி போனாள். அந்த குடியிருப்பு பகுதியை அணுகியதுமே அவளது இதயம் ஆட்டோ எழுப்பிய சப்தத்திற்கு போட்டியிடுவது போல் மார்பு கூண்டின் மேல் பலமாக அடித்து கொண்டது. சில்லறை எண்ணி குடித்துவிட்டு இறங்கியவளின் காலும் கையும் பதறின. 9வது எண். அந்த பகுதியிலே முதல் வீடாக கல்யாணி அம்மாள் சொல்லியது போல பளீரென்று வெள்ளை சுற்று சுவரில் தெரிந்தது. தனியானதொரு சிறு வீடு அது. கேட்டை திறந்து கொண்டு போகன் மில்லாவும் அடுக்கர்லையும் செம்பருத்தியும் சிரித்து கொண்டு குளுகுளுவென்று காட்சி அளித்த அந்த சிறு தோட்டத்திற்குள் காலை வைக்க தயங்கியபடி நின்றாள். பயப்படாதே, வா, நாய் எதுவும் நான் வச்சுக்கலை. அந்த வாழ்க்கை ஆப்பிரிக்காவோடு போயிட்டுது. இங்கே நானும் 4 சுவர்களுமாக தான் வாழ்கிறேன். வாமா காவேரி என்று வராந்தாவில் நின்றபடி குரல் கொடுத்த கல்யாணி அம்மாளை திரும்பி பார்த்தாள். சௌந்தர்யங்கியை மீண்டும் உயிருடன் சந்தித்து விட்டது போன்றதொரு பிரமையில் தன் துன்பங்களை எல்லாம் சொல்லி ஆறுதல் பெற அண்ணி மறுபடியும் வந்து விட்டாள் என்பது போன்றதொரு ஆவேச உணர்ச்சி கொந்தளிப்பில் தன்னையும் மீறியதொரு வேகத்திலே ஒரே ஓட்டமாக வராந்தாவை தாண்டி வராந்தா படிகளில் குதித்தோடி கல்யாணி அம்மாளை மார்புடன் இறுக தழுவிக்கொண்டு, ஆண்டி ஆண்டி, உங்களை இன்னைக்கு பார்க்க முடியாது போயிருந்தாள் ஆண்டி என்று திக்கி திணறி குலுங்கி அழுதாள். கல்யாணி அம்மாள் அவளது முதுகை அன்போடு தடவினாள். காவேரி, என்ன நடந்தது? என்ன சங்கதி? இப்படி அழற என்று அன்போடு விசாரித்தபடி அவள் முகத்தை நிமிர்த்தி கன்னத்தில் தாரையிட்ட கண்ணீரை துடைத்துவிட்டு முகம் முழுவதும் பரவி கிடந்த கூந்தலை கோதிவிட்டு ஆறுதலாக விசாரித்தாள். உள்ளே அழைத்து சென்று மின் விசிறியை போட்டு அவளை முன்னரே சோஃபா ஒன்றில் உட்கார வைத்தாள். இரு, தாகத்துக்கு சாப்பிட கொஞ்சம் டீ போட்டு எடுத்து வரேன் என்று கூறிவிட்டு சமையலறைக்குள் விரைந்தாள். சிறிது பொழுதில் ஒரு பீங்கான் தட்டில் பிஸ்கெட்டுகளும் 2 கோப்பைகளும் ஒரு பீங்கான் கெட்டிலில் சூடான தேநீரும் வைத்து தட்டினை ஏந்தி வந்து முக்காலி மீது வைத்தாள். முதல்ல டீ சாப்பிடு, பிறகு விஷயம் என்னன்னு சொல்லு. உற்சாகப்படுத்தியபடி கம்மென்று தேநீர் மணக்க கோப்பையில் அதை நிறைத்து அவளிடம் நீட்டினாள். ஒரு பிஸ்கட்டை எடுத்து மெல்ல கடித்து விழுங்கிவிட்டு தேநீரை ஒரு வாய் பருகிய காவேரி கண்ணீரிடையே புன்னகைத்தாள். இப்படி ருசியான சவுத் ஆப்பிரிக்கன் டீயை சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா ஆண்டி என்றாள் காவேரி. நீங்கள் எல்லாம் இங்கே வந்ததும் உங்கள் ஊர் சாப்பாடு பானங்கள் முதலிட்டு தேடிக்கொண்டு அலையிறீங்க. நாங்கள் உங்கள் நாட்டில் வந்து குடியேறிய புதிதில் இட்லி, சாம்பார், தோசை, மிளகாய் பொடி, வத்தல் குழம்பு என்று நாக்கை சப்பிக்கொண்டு இவைகள் கிடைக்காதா என்று ஏங்கியிருக்கிறோம். வேறு நாட்டுக்கு போய் வசிக்க விரும்பிய பின் வயிற்றை கட்டி கொள்ளாது நாக்கை வளர்த்து கொண்டால் உருப்படவே முடியாது. வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாது. வெள்ளைக்காரர்களை பார், அவர்கள் எங்கே குடியேறினாலும் விரைவாக அந்த நாட்டில் கிடைக்கும் உணவை தின்று பழகி கொண்டு அந்த நாட்டு மக்களைப் போல வாழ முயல்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் நம்மை விட கெட்டிக்காரங்களாக வாழ தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. அது சரி, போகட்டும். நீ ஏன் இப்படி அழுது கொண்டு நிற்கிற? என்ன நடந்தது? கொஞ்சம் உரிமையோடு அன்போடு அதட்டலாக கேட்டாள். ஆண்டி என்று ஆரம்பித்த காவேரிக்கு அழுகை பொங்கி கொண்டு வந்தது. தாயை கண்டதும் புக்ககத்தில் சிரமப்பட்டுவிட்ட பெண்களுக்கு அழுகை பொத்து கொண்டு வரும் என்பார்கள். அதே போல தாயென்ப மிக்க கல்யாணி அம்மாளின் முகத்தை கண்டதுமே தான் பட்ட துன்பங்களை எல்லாம் கொட்டி கவிழ்க்க வேண்டும் என்ற ஆத்திரத்திலே பேச முடியாத அவளை துக்கம் ஒழுக்கியது. மெல்ல சமாளித்து கொண்டு ஆப்பிரிக்காவிலிருந்து அவள் ஏன் புறப்பட்டு வந்தாள் என்பதிலிருந்து அமுதா ஹாஸ்டலில் நடந்த கதை வரை விவரமாக சொல்லி முடித்தாள். தாய்நாடு
இப்படி ஒரு மோசமான நாடு என்று தெரிந்திருந்தால் நான் புறப்பட்டு இங்கே வந்திருக்க மாட்டேன். இங்கிலாந்துக்கு போயிருப்பேன். விக்கி விக்கி அழுதாள் காவேரி. அருகில் வந்து அமர்ந்து கொண்டு அவளை தழுவி கொண்ட கல்யாணி அம்மாள் லேசாக சிரித்தாள். காவேரி, கண்களை தொடச்சிக்கோ. முதலில் குழி. மாற்றுக்கு என் புடவை ரவிக்கைகளை அணிந்து கொள். பிறகு சாப்பிடு. சாவதானமாக மற்றவைகளை கவனிச்சுக்கலாம். இது 2 படுக்கை அறை கொண்ட வீடு. ஆப்பிரிக்காவில் இதைவிட பெரிய தோட்டம், வீடு, நீச்சல் குளம், 4 நாய்கள் என்று அமர்க்கலமாக வாழ்ந்தோம். அது ஆப்பிரிக்கா. இந்தியாவில் என் தாய் நாட்டில் எங்களை போன்ற மத்திய தர வகுப்புக்காரங்களுக்கே இப்படி வாழ்வதே ரொம்ப பெரிய காரியம். குழந்தை குட்டி இல்லாமல் தன்னந்தனியே செடிகளை பயிர் செய்து கொண்டு வாழ்கிறதே நான் ரொம்பவும் ரசிக்கிறேன். ஆண்டி, இந்தியா நம் தாய் நாடு. என்னவோ ஏதோன்னு நினைச்சு கொண்டு வந்ததற்கு அழுக்கு பிடித்த நாடு. எங்கும் ஒரே குப்பை. தெருவில் குறுக்கும் நெருக்கையும் எருமை மாடுகள் நடை போட்டு கொண்டு கேட்பாரற்று திரிகின்றன. சில இடங்களில் சாக்கடை வழிந்தோடுகிறது. வெயில் தலையை பிழைக்கிறது. சாப்பாடு அதைவிட மோசம். சுத்தம் என்பதே தெரியாத மக்கள். சுகாதார அனுசரிப்பு ரொம்ப குறைவு. பிறரை சுரண்டி தின்னும் மோசடி மனிதர்கள் என்று தானே சொல்ல போற? புன்முறுவலுடன் தலையை அசைத்தாள் காவேரி. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் உண்டல்லவா? ஒரே ஒரு பக்கத்தை பார்த்துவிட்டு செல்லாது என்று மதிப்பிடுவது போல இந்தியாவின் ஒரு பக்கத்தை மட்டுமே நீ பார்த்ததினால் இப்படி பேசுகிறாய். குப்பை கூலம் நிறைந்த நாடானாலும் சரி, குற்றங்கள் நிறைந்த நாடாலும் சரி, நான் என் தாய் நாட்டை பற்றி இழிவாக பேச மாட்டேன். அது என் தாயை நான் அவமதிப்பதற்கு சமம். என் தாய் கெட்டவளாக இருந்தாலும் என்னை பெற்றவளாச்சே. அதே போல என் நாட்டில் பல சிரமங்கள் இருந்த போதிலும் நான் பிறந்த மண். அதை நான் மதித்து பாராட்ட கடமைப்பட்டவள். ஒரு ஆங்கில கவிதை உனக்கு ஞாபகத்திற்கு வரும் என்று நினைக்கிறேன். இது என் பிறந்த நாடு என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியாத மனிதன் சுவாசித்த போதிலும் அவன் ஆத்மா இறந்து போனதினால் அவன் இறந்தவன் ஆவான். ஞாபகம் இருக்கா? பள்ளிக்கூட நாட்களில் படித்திருப்பாய். என் பிறந்த நாட்டில் பல குற்றங்குறைகள் இருக்கு. இல்லை என்று சொல்லவில்லை. எந்த நாட்டில் குறையில்லை? குப்பை கூலம், ஸ்லம் என்ற சேரிகள் பணம் புழக்கமுடைய வேலை நாடுகளிலும் இருக்கிறது. டர்பனையே எடுத்துக்கொள். ஓவர்போர்ட், ஷாட்ஸ்வர்த், 5வது யூனிட், இவைகளில் குப்பை இல்லையா? குற்றங்கள் நடப்பதில்லையா? ஜாதி வித்தியாசம் ரொம்பவே இங்கே இருக்கு. தீண்டப்படாதவர் என்ற ஒரு சில மக்களை ஒதுக்கி வைத்து நாம் நமது பண்பை குறைத்து கொள்கிறோம். ஒத்துக்கொள்கிறேன். நாளடைவில் அந்த தீமை இங்கிருந்து மறைந்து போய்விடும். முன்னை விட மக்கள் இப்போது தமது குறுகிய நோக்கங்களை உதறிவிட்டு பகுத்தறிவு மிக்கவர்களாக மாறிவிட்டிருக்கின்றனர். அதை நீ ஒன்றி பார்க்காதது உன் தவறு. உன் நாட்டில் உள்ள இனவேற்றுமை என்னும் அப்பாத்தி தலைமொழிகினாலும் நம்மை விட்டு போகாத அபார தீற்றாயிற்று. துன்பங்களை எல்லாம் மறந்து கலகலவென்று சிரித்தாள் காவேரி. நீங்கள் சொல்வதை ஒப்புக்கொள்கிறேன் ஆண்டி. நான் தாய் நாட்டை காமாலை கண்களால் பார்த்த விளைவு தவறான மனிதர்களை சந்தித்ததால் ஏற்பட்ட பாதிப்பு. மன்னிச்சுக்கோங்க. பாரத நாடு பழம்பெரு நாடு என்பது உண்மை. நீ என்னோட கொஞ்ச காலம் தங்கி இருக்க போகிறாய். அப்போது இந்த நாட்டு சிற்பங்களை உனக்கு காட்டி சங்கீதத்தை அறிமுகப்படுத்தி நடன நாடகங்களுக்கு உன்னை அழைத்து சென்று இந்தியாவின் மறுபக்கத்தை அறிமுகப்படுத்த போகிறேன். விஞ்ஞானத்திலும் தாய்நாடு எந்த வகையிலும் குறைந்ததில்லை. நல்ல மனிதர்கள் பல இருக்கிறார்கள். பண்பான நாட்டுக்கே உழைத்த நல்லவர்களை நீ பார்த்தால் கண்களில் நீர் பணிக்க கையெடுத்து கும்பிடுவாய். காவேரி, மை டியர் கேர்ள், கவலைப்படாதே. முதலில் குளித்து வேறு உடை உடுத்தி கொண்டு வா. பாஸ்போர்ட்டையும் நீ அந்த டிராவல் ஏஜென்சியில் கட்டிய முன்பணத்தையும் எப்படி திரும்ப அடைவது என்பதை பற்றி திட்டம் தீட்டலாம். எங்கள் வீட்டு குளியலறையில் ஆப்பிரிக்கா வீட்டு குளியலறை போல டெலிஃபோன், டவர், பாத் டப் இத்தியாதி கிடையாது. குழாயை திருப்பினால் இந்த தண்ணீர் பஞ்சத்திலும் கொட்டும் தண்ணீர். அண்டாவும் குளிக்க சிறு பிளாஸ்டிக் வலையும் வச்சிருக்கேன். ஆண்டி, அவையெல்லாம் தேவையில்லை. உங்கள் அன்பு இருக்கே, அதற்கு முன்னால் அந்த நாட்டில் காணும் போக பொருள் எந்த மூளைக்கு? ஆண்டி, மை ஸ்வீட் ஆண்டி என்று நெஞ்சும் நெகிழ்ந்து கண்களில் நீர் புரள நன்றி உணர்வுடன் கல்யாணி அம்மாளின் கன்னத்திலே முத்தமிட்டாள் காவேரி.